ஸ்ரீலிங்க புராணம் 25ஆம் பகுதி. ஹரிக்கு சக்ராயுதம் அளித்தல். ஜலந்தரன் மரணத்திற்கு பின் அவனுடைய புதல்வர்கள் தேவர்களுக்கு தொல்லைகள் தர முற்பட்டனர். தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். அப்போது பரந்தாமன், சிறிது காலம் பொறுத்திருங்கள், நான் ஈசனை குறித்து தவம் செய்து ஜலந்தரனை கொன்ற சக்ராயுதத்தை அவரிடமிருந்து பெற்று வருகிறேன் என்றார். திருமால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 1008 மலர்களால் அர்ச்சனை செய்ய முற்பட்டார். முடிவில் ஒரு மலர் ஈசனாரால் மறைக்கப்பட்டு விட்டதால் குறைந்தது. அப்போது ஹரி தன் கண் மலரை எடுத்து ஈசன் திருநாமம் கூறி அர்ச்சனையை முடித்தார். அப்போது சிவனார் தோன்றி அவர் பக்தியை மெச்சி தன் மகிழ்ச்சியை தெரிவித்ததுடன் வேண்டும் வரம் கேட்குமாறு கூறினார். அப்போது திருமால், மறுபடியும் அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வருவதால் ஜலந்தரனை அழித்த சக்ராயுதத்தை அழித்து அதன் மூலம் தேவ சத்ருக்களை ஒழிக்கும் வலிமையை அருள் புரியுங்கள் என்று வேண்டினார். ஈசனாரும் அவ்வாறே சக்ராயுதத்தை அழித்து ஆசி கூறினார். மேலும் தனக்காக அர்ப்பணித்த கண்மலரையும் திருப்பி அளித்தார். ஈசனார் அளித்த சக்ராயுதத்தால் மாதவன் அசுரர்களை வென்று தேவர்களின் துன்பங்களை நீக்கியருளினார். 25ஆம் பகுதி நிறைவடைந்தது.